டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க படைகள் கார்க் தீவில் இறங்கினால் மிகப்பெரிய உயிரிழப்பை சந்திக்க நேரிடும் என்று முன்னாள் படைத்துறை ஜெனரல் பெரும் கவலையுடன் இந்த போர்க்களத்தினுடைய விளைவுகள் பற்றி எழுதியிருக்கின்றார். வெறும் 20 சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட இந்த நிலப்பகுதியில் இப்பொழுது ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படை பிரிவு இறங்கி இருக்கின்றது. இவர்கள் நிலக்கண்ணி வெடிகளை விரைவாக புதைக்கின்றார்கள். அமெரிக்க படைகள் கரையில் இறங்கி வருவதை தடுப்பதற்காக. அதுபோல பாரிய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளையும் அங்கு நிறுத்துவதற்கான வேலைகளை மும்முரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் ஆழமான கடல் பகுதி. கரையில் இருந்து தரையில் இறங்குகின்ற பொழுது கண்ணி வெடிகளும் மோசமான தரையில் இருந்த தாக்குதல்களும் மிகவும் ஆபத்தான ஒரு போர்க்களமாக இது மாறும். இங்கு இரு தரப்பும் நெற்றிக்கு நெற்றி தோளுக்கு தோள் மோதி மடிந்து இந்த தீவில் இருந்து இரத்த ஆறு கடலில் ஓடக்கூடிய பெரும் அபாயம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த இடம் சிறிய இடமாக இருந்தாலும் இந்த போர்க்களம் ஏறத்தாழ இஸ்ரேல் காசாவில் நடத்திய போர் போல அமையும். தரைக்கு கீழால் சுரங்க வழிகள் அமைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயிலை ஏற்றுமதி செய்வதற்காக 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாய் நிலத்துடன் இது கடலடியால் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைகள் நேரடியாக சுரங்க வழியால் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஓய்வு பெற்ற அட்மிரல் ஜெனரல் ஜேம்ஸ் ஸ்ட்ரெவெட்ஸ் CNN தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது இது ஹாலிவுட் திரைப்படமோ ரம்போ திரைப்படமோ அல்ல. இந்த போரை இலகுவாக வெற்றி பெறுவதற்கு இது உண்மையாகவே பெரும் உயிரிழப்பை ஏற்படுத்த போகின்றது என்றும் கவலை தோய்ந்த முகத்துடன் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய தரைப்படை இறங்குமாக இருந்தால் இதுவரை மற்ற இடங்களில் கண்ட அழிவை விட பெரிய அழிவை சந்திக்க வேண்டி வரும் என்பது அவருடைய கருத்தாகும். எண்ண முடியாத அளவு உயிரிழப்புகளை கொடுக்க வேண்டி வரும். அவசரப்படக்கூடாது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அமெரிக்க அதிபர் தன்னுடைய படைகளை நகர்த்துவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கின்றார். சற்று முன்னர் வெளியான செய்தியில் அமெரிக்கா தரைப்படையை இறக்கப் போகின்றது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான வேலைகள் நடைபெறுவதாக பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகளை அடியொற்றி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தியும் வெளியிட்டிருக்கின்றது. இந்த தீவானது போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் காலத்து காலனியாக இருந்தது. 1930-50 வரை சிறை கூடமாக இருந்தது. அரசியல் எதிரிகள் கிரிமினல்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட இடமாகவும் இருந்தது. இங்கு முழுவதும் எலும்பு கூடுகள் தான் இருக்கின்றன. அவற்றினுடைய பழைய வரலாறுகள் துரோகம் சுமந்த வரலாற்றால் கொல்லப்பட்டவர்களினுடைய எலும்புகளினுடைய குவியலாக இந்த தீவு இருக்கின்றது. காசாவில் ஹமாஸ் அமைப்பை வெற்றி கொள்ள முடியாதது போல இந்த இடத்திலும் சிறிய நிலப்பரப்பில் ஒரு போர் நடைபெறப் போகின்றது. ஆனால் ஆளில்லாத இடத்தில் நடைபெறுகின்ற இந்த போர் காசா போரை விட வித்தியாசமானதாக அமையும். படைகள் நேருக்கு நேர் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும். பொதுமக்களுக்குள் ஒளிய முடியாத சூழ்நிலை இருக்கும். மேலும் அமெரிக்க படைகளுக்கு பதுங்கி இருப்பதற்கான பதுங்கு குழிகளும் இல்லாமல் இருக்கும். இந்த போர் மிக ஆபத்தான ஒரு போராக இந்த நூற்றாண்டில் அமைய போகின்றது என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி சவுதி அரேபியா உட்பட வளைகுடா நாடுகளுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். வளைகுடா பகுதியில் ஈரான் தன்னுடைய ஆளில்லா விமானங்களை அனுப்பி பலத்த சேதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஈரானுடைய இந்த ஆளில்லா விமானங்களை முறியடிப்பதற்காக உக்ரைனுடைய நிபுணர்களை இறக்கி இந்த நாடுகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது இந்த திட்டத்தின் ஓர் அங்கமாகும். இதன் மூலமாக பெருந்தொகையான பணம் தனக்கு உழைக்க முடியும் என்று உக்ரைன் கருதுகின்றது. சிறப்பாக சவுதி அரேபியாவிடம் இருந்து பெருந்தொகை பணத்தை வாங்கலாம் என்பது உக்ரைனுடைய வியூகமாக இருக்கின்றது. சவுதி அரேபியாவிடம் இருந்து ஆளில்லா விமானங்களை வீழ்த்துவதற்காக உக்ரைன் அதிக பணத்தை வாங்குகின்ற பொழுது அமெரிக்காவுடன் பகைக்க வேண்டிய சூழல் உருவாகும். உக்ரைன் தன்னுடைய வியாபாரத்தை தன்னுடைய சொந்த காலில் பார்ப்பதனால் இனி நாங்கள் உதவ முடியாது என்ற இடத்திற்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே அவர்கள் உக்ரைனுக்கான உதவியையும் நிறுத்தி இருக்கின்றார்கள். உக்ரைன் பலம் மிக்க ரஷ்யாவுடன் போரை நடத்துவதற்கு இது போன்ற வருமானங்கள் போதியதாகவும் அமையாது. ஆனால் டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜாக்கப்சன் கூறுகின்ற பொழுது எப்படி ஈரான் ரஷ்யாவுக்கு உதவி செய்ததோ
அதுபோல உக்ரைன் ஈரானுக்கு எதிராக மத்திய நாடுகளுக்கு உதவி செய்கின்றது. பழிக்கு பழி விழிக்கு விழி என்று இந்த விவகாரம் ஏற்பட்டிருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். உக்ரைனிடம் அதிகமான ஆளில்லா விமானங்கள் இருக்கின்றது. உக்ரைன் தன்னுடைய சொந்த நாட்டு தேவையை விட மேலும் 1 மடங்கு அதிகமாக ஆளில்லா விமானங்களை உற்பத்தி செய்திருக்கின்றது. எனவே அவற்றை விற்பனை செய்வதற்கும் களத்தில் இறக்குவதற்கும் உக்ரைனுக்கு போர்க்களம் தேவைப்படுகின்றது. இந்த போர்க்களத்தை உக்ரைன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அதேவேளை ஆயுதங்களை விற்பனை செய்ய முற்படுவார்களாக இருந்தால் அமெரிக்கா போன்ற நாடுகள் சகிக்காது. ஆயுத விற்பனையை தாங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கின்ற வல்லரசுகள் இன்னொரு நாட்டிற்கு அதை அனுமதிக்காது. அந்த நாட்டை கீழே வீழ்த்தவே முயற்சி எடுக்கும். இந்த நிலையையும் உக்ரைன் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.